கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே என் ஆதரவாயிருந்தவரே என்னை பிரியமானவரே என் ஆதரவாயிருந்தவரே என்னை பிரியமானவரே என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே விசாலமான இடத்திலே வைத்தவரே பதில் எனக்கு கொடுப்பவர் நீரே. விசாலமான இடத்திலே வைத்தவரே பதில் எனக்கு கொடுப்பவர் நீரே. என் விளக்காயிருப்பவரே என் இருளை நீக்குபவரே என் விளக்காயிருப்பவரே என் இருளை நீக்குபவரே என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. என் கேடக மாணவர் நீரே என் அரணா இருப்பவர் நீரே. என் கேடக மாணவர் நீரே என் அரணா இருப்பவர் நீரே. என் வழியை அறிந்தவரே என் ஜீவனுள்ளவரே என் வழியை அறிந்தவரே என் ஜீவனுள்ளவரே என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. எப்போதும் உயர்ந்தவர் நீரே என்னை பெரியவன் ஆக்குபவர் நீரே. எப்போதும் உயர்ந்தவர் நீரே என்னை பெரியவன் ஆக்குபவர் நீரே. என்னை பரிசுத்தமாக்குபவரே என்னை பலப்படுத்துகிறவரே என்னை பரிசுத்தமாக்குபவரே என்னை பலப்படுத்துகிறவரே என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம்
உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களை யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தி கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க, உங்களுடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஒளி என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். த லைட். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறான், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒளி என்றால் என்ன? உத்தமம், உண்மை, தேவனுக்குரிய பரிசுத்தம். பிரியமானவர்களே, ஒளியின் வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் இருளை காண்பிக்கிறது. மனுஷருக்குள்ளே ஒளி பிரகாசிக்கும் போது இருள் அவனை தொட முடியாது. பிரியமானவர்களே, தேவ ஒளியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது ஞானமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். தேவ ஒளியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞானமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். நாம் ஞானமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை பார்க்கும்போது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இருளுக்குள் இருக்கிறவனுக்கு, பிரியமானவர்களே, இருளுக்குள் இருக்கிறவனுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஆனால் ஞானமுள்ளவன் ஒளியில் நடப்பான். ஞானமுள்ளவன் ஒளியில் நடப்பான். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தான் சொல்லி, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆகவே நீ அறிவை வெறுத்தாய், ஆகியால் நீ என்னை ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். வேத சத்தியத்தை, வேதத்தை வாசிக்க இந்த வேதத்தை வாசிக்க நமக்கு ஞானம் தருகிறார். ஆண்டவர் ஞானம் தருகிறார். நம்ம ஞானம் வேணும்னா இந்த வேதத்தை வாசிங்க. எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா மரியமுத்து. எங்கள் அப்பாவுக்கு அம்மா, எங்கள் பாட்டி பேர் மரியமுத்து. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் படிக்கலை, 5ஆம் கிளாஸ் என்னமோ தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞானம், அவ்வளவு ஞானம். அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன், சில ஆலோசனைகள். அவங்க இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது, அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. மொத்தம் எங்கள் பாட்டிக்கு 5 பிள்ளைகள், 4 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த 4 பசங்களை நன்றாக படிக்க வைத்து நல்ல உயர்ந்த நிலையிலே அவர் மாறுவதற்கு எங்கள் பாட்டி தான் காரணம் என்று சொல்லுவேன். எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து மூத்தது, எங்கள் பாட்டிக்கு மூத்த பையன். எங்கள் அப்பாவை நல்லா படிக்க வச்சு ஹெட்மாஸ்டராக ஆக்கி அழகு பார்த்தாங்க. 2வது எங்கள் சித்தப்பா, அவங்க பேர் காப்ரியல். அவங்க பெங்களூரில் இருக்காங்க. அவங்க ஒரு பாம்பேலேருந்து நல்ல ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்து நல்ல நிலையில் இருக்காங்க. 3வது ஒரு சித்தப்பா எனக்கு, அவர்கள் பேர் கனகராஜ். அவர்கள் கேடிசி டிபார்ட்மெண்ட்டில், அவங்க வந்து பஸ் டிபார்ட்மெண்ட்டில், பஸ் இதில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி நல்ல நிலைமையில் இருந்தாங்க. 4வது அயர்வாளாக இருக்காங்க, ரெவரண்ட் அருள்ராஜ் பிச்சமுத்துன்னு சொல்லி. அவங்க டோனவரில் அயர்வாளாக இருக்காங்க. பிரியமானவர்களே, ஒரு தங்கச்சி, அவங்களும் கேடிச்சுன்ற நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஏன்னு சொன்னால், எங்கள் பாட்டியினுடைய அந்த ஞானம், பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கணும், நல்லா வளர்க்கணும், ஆவிக்குரிய இதில் வளர்க்கணும். எல்லா பிள்ளைகளுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள்.
பிரியமானவர்கள், ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த ஞானம், அதுதான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஞானம். நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பொல்லாப்புக்கு விலக வேண்டும். பிரியமானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களிலே, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவையாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். பிரியமானவர்களே, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. நீ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருளில் கிடக்கிறாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாகத்தான் இயேசு பிறந்தார். பிரியமானவர்களே, பொல்லாங்கு சாய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொல்லாப்பு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஏனென்றால் அவனுக்குள் அந்த இருள் இருக்கிறபடியினால் அவன் பொல்லாப்பு செய்கிறான். அடுத்தபடியாக கர்த்தரிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொள்ள பாவத்தை விட்டு விட வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனம் சொல்லுகிறது, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் இருளை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுமாம்? சுத்திகரிக்குமாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் அநேகர் இன்னைக்கு பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பாவத்தோடு கூட, பாவமும் வேணும் இயேசுவும் வேணும், அது முடியாது, அது நவர். உன் இயேசுவின் இடத்துல வரணும்னா நீ பாவத்தை விட்டு நீ அந்த இயேசுவின் இடத்துல என்ன செய்யணும்? வரணும். பாவத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயனால் தேவனிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்றால் வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். ஆகவே நீ பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் அது இயேசுவுக்கு பிடிக்காது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், அது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் அது தேவ கோபாக்கினையை கொண்டு வரும், தேவ சிட்சையை கொண்டு வரும். தேவம் பாவிகள் மீது சினம் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவிகள் மீது சினம் கொள்ளுகிற தேவன். பிரியமானவர்களே, ஆகவே நாம் ஒளியிலே நடக்க வேண்டும். அதற்கு இயேசு யோவான் 12ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களிலே, அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வாசமாயிருங்கள் என்று சொன்னார். இயேசு ஒளியாக வந்தார். யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன், உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லிடுறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அப்போ அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்போது நமக்கு ஒளி கிடைக்கிறது. அதான் விசுவாசம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
விசுவாசம் என்ன நம்பப்படுகிற காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் வேண்டும், நமக்கு விசுவாசம் வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே பிரியமானவர்களே, நம்ம ஒளியை பெற்றுக்கொள்ளணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை அங்கே வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22-23, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகள் எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்ளுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார், உங்களை பார்க்கிலும் பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர். ஆகவே ஒளியை பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையோடு இருக்கணும் பிரியமானவர்களே. அப்படி ஜாக்கிரதையாக இருக்கும்போது உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் ஜாக்கிரதையாக காத்துக்கணும். உங்களுடைய ஆத்மா, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்கள் அப்படி உன் எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆகையால் உன் கண்காணியான உன் குற்றம் சாட்டப்படாத ஒரே மனைவி புருஷனும் ஜாக்கிரதையுடனும் தெளிந்த புத்தியுடனும் யோக்கியதையுடனும் அந்நியரை உபசரினும் போத சமர்த்தமாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 பேதுரு 4:7 ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்க பிரியமானவர்களே. வேதம் சொல்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கப்பட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. 2 தீமோத்தேயு 4:2 அதைத்தான் சொல்கிறது. ஆகவே அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளணும்னா ஜாக்கிரதையோடு இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கும்போது நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் ஆளுகை செய்வோம். நீதிமொழிகள் 12:24 அதிகம் சொல்கிறது, ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறிய பகுதி கட்டுவான். பிரியமானவர்களே, சோம்பேறிய பகுதி பட்டுவான், ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். ஜாக்கிரதையிலவன் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். நீதிமொழி 11:27 அதை தான் சொல்கிறது. நீதிமொழிகள் 12:27, சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையுடைய பொருள் அருமையானது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்போது பொருள் கிடைக்கிறது. எல்லா வீட்டில் எல்லா பொருட்களும் ஆண்டவர் கொடுத்தது. அல்லேலூயா. ஒருவேளை நாம் சம்பாத்தியத்தினால வாங்கினதுன்னு சொல்லலாம், அப்படி இல்லை. எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது, எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது, எல்லாமே அவர் கிருபை. அது மாத்திரமல்ல, செல்வம் கிடைக்கிறது. நீதிமொழியில் 21:5, ஜாக்கிரதையுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்குமே எதுவாகும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் அதைத்தான் சொல்கிறது. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பி ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நீதிமொழியில் 13:4 அதைத்தான் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையுடைய ஆத்மா புஷ்டியாகும், புஷ்டியாகும். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 3:19, நான் நேசிக்கிறவர்களுக்கோ அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. பாவ வழிகளிலிருந்து பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ மனம் திரும்பி இயேசுவின் இடத்திற்கு வா, இயேசுவின் இடத்திற்கு வா. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ மனம் திரும்பி அந்த இயேசுவின் இடத்திற்கு வா. இயேசு உன்னை ரட்சிப்பார், இயேசு உன்னை விடுவிப்பார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, பயத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, கண்ணிகளிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலாம் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்வு காரணமாக இருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது வெளியாகும்படிக்கு ஒளிநிலத்தில் வருகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தின்படி நடக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இருளில் இருந்து வெளிச்சத்திலே பிள்ளைகளாய் மாற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருளான வாழ்க்கை வேண்டாமப்பா, சாபமான வாழ்க்கை வேண்டாமப்பா, தரித்திரம் வேண்டாமப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு குழந்தை கிடைக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, என் தரித்திரம் மாறுமா, ஆண்டவர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாரா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் வெளிச்சத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தை மோசே தேவனுடைய சமூகத்தில் 40 நாட்கள் இருந்தபோது அவன் வெளியே ஆண்டுடைய சமூகத்திலிருந்து வெளியே அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பிரகாசமுள்ளவர்களாய் மாற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். பிரகாசிக்க பண்ணும், எங்களை பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய முகத்தின் ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் மாற ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் அப்பா. தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. வியாதிகள் மாறட்டும் அப்பா, வியாதிகள் மாறட்டும், கடன் தொல்லைகள் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுகர் வியாதி, பிரஷர் வியாதி, கொலஸ்ட்ரால் வியாதி, எல்லா வியாதியும் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நடக்க முடியாமல் படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. அப்பா, என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு திருமணம் ஆகுமா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. என் கடன் தொல்லை மாறுமா என்று சொல்லி காத்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கடனை எல்லாம் அடைப்பதற்கு வழியை உண்டு பண்ணுவீராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே செங்கடலை பிளந்து ஒரு வழியை உண்டாக்கின தேவன் ஆண்டவரே அவருடைய கடனை எல்லாம் அடைப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கஷ்டங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நிகழ்ச்சி, இந்த செய்தி ஆண்டவரே உடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். வசனம் ஆமென்றும் ஆமென் என்றும், உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரிய தொலைக்காட்சி நேயர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். நீங்கள் முடிந்தால் உங்களுடைய காணிக்கையினால் தாங்கலாம். கூகுள் பே மூலமாக என்னுடைய இந்த செல் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். திரையில் தோன்றும் நம்பருக்கு கூகுள் பேயில் உங்களுடைய காணிக்கையினால் தாங்கலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. யூடியூப்பில் காட்ஸ் கேர் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள், பாடல்கள், நூற்றுக்கணக்கான செய்திகள், பாடல்கள் இருக்கிறது. பார்த்து கண்டு மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
தேவா என்றென்று நான் பாடுவேன். சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் தேவா உமை போற்றுதே. தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். காற்றும் பனி தூரலும், காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூரலும், நாட்டே